வணக்கம். இங்கே வந்து சேமியா உப்புமா, வேர்ம்சிலி உப்புமா சிம்பிளாக ஆனியன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் பிடிக்கும். எப்போயான ஒரு வாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் பயன்படுத்துகிறது தவறில்லை. இதுக்கு வந்து கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, கடலைப்பருப்பு, சிறிது உளுத்தம்பருப்பு இதெல்லாமே தாளிச்சிட்டு இதில் வந்து ஆனியன் போடாததுனால நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் பயன்படுத்தலாம், எந்த வெஜிடபிள் விருப்பமோ. நான் இன்றைக்கி வந்து அந்த பம்கின், கல்யாண பூசணிக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் நம்ம தாளிக்கு வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கருகி போகாமல் பார்த்துக்கணும். இதில் வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி எக்ஸ்ட்ராவே நான் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். அது மாதிரி பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா, ஏன்னா இதில் வேறு எந்த காரமும் கிடையாது. அதனால் பம்கின் வந்து ஸ்வீட்டாக இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கிரேட்டட் பம்கின் போட்டிருக்கேன். இதோடையே வந்து நம்ம சேமியா நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இந்த ஆயிலையே லோ ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ்வுக்கு அடுத்த ஸ்டவ்வில் பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வுக்கு மேலே பர்னரில் நான் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த சேமியா வறுபட்டதும் அந்த சுடு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா நம்மளோட சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும், அதாவது வறுக்கணும். அடிக்கனமான இந்த மாதிரி கடாயோ இல்லை குக்கரோ நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க. இதோடையே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். தக்காளி வேணும்னா கூட நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி தக்காளி போடுறதா இருந்தால் அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் தக்காளியும் போட்டு அரைச்சி கூட நம்ம போட்டுடலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து இதை எடுத்து வச்சுடுவாங்க. ஸோ அரைச்சி கூட போடலாம். இப்போ வந்து நான் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் விட்டோன்னா ஓரளவு குக்காகும். மறுபடியும் மூடி எடுத்துட்டு கொஞ்சம் திருப்பி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணும். ஸோ சுடு தண்ணிங்கிறனால வந்து சீக்கிரமாகவே இது வெந்து போயிடும். ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். இதுக்கு வந்து சட்னி, நம்மளுக்கு விருப்பமான சட்னி செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். பெரும்பாலும் தயிர், ரைத்தா மாதிரி ஏதானு இருந்ததுன்னா இதோட ரொம்ப நல்லாவே போகும்.
இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கான ஒரு ஃபுட் ஐட்டம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.